அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரண்டாவது நாளாக கம்பம் கோம்பை ரோட்டில் பதுங்கியிருக்கக்கூடிய சிறுத்தையை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருக்கக்கூடிய சிறுத்தையை இரண்டாவது நாளாக வனத்துறையினர் தேடி வருகிறார்கள். சிறுத்தை அதே இடத்தில் உள்ளதா, வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்ததா போன்ற கேள்விகள் நிலவக்கூடிய நிலையில் ட்ரோன் மூலமாக சிறுத்தையின் பதுங்கியிருக்கக்கூடிய பகுதியை கண்காணிக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் வனத்துறையினர். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், வணக்கம். தொடர்ந்து இந்த சிறுத்தையை தேடும் பணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. எவ்வளவு நேரமாக சிறுத்தை தற்பொழுது தேடப்பட்டு வருகிறது? ட்ரோன் மூலமாக தேடும் பணியில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? நிச்சயமா கௌதமி, நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கம்பம் கோம்பை ரோட்ல சிறுத்தை ஒன்று தென்பட்டுள்ளது. அது பாத்தீங்கன்னா அதை உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தது. வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையை தேடும் பணியில சிறுத்தை வனக்காவலர் ரகுராம் என்பவரை தாக்கி உள்ளது. அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த வனத்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமாக சிறுத்தையை தேடி வருகிறார்கள். தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா காலையில விடிய காலையில் சிறுத்தை பதுங்கியுள்ள இடத்திற்கு வருகிறது இந்த வனத்துறையினர் ட்ரோன் மூலமாக சிறுத்தை இருக்கும் இடத்தை தேடி வருகிறார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் சிறுத்தையானது அதே இடத்தில் உள்ளதா அல்லது வேற எங்கும் இடம்பெயர்ந்து உள்ளதா அல்லது இந்த இடத்தை விட்டு முற்றிலும் மலையடிவார பகுதிகளுக்கு சென்று விட்டதா என்ற கோணங்கள் வனத்துறையினர் தேடி வருகின்றன. தொடர்ந்து பார்த்தோம் அப்படியானால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக சிறுத்தை பிரிக்க வேண்டும் எனவும் அல்லது எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் ஒரு அச்சத்தில் இருந்து வரும் சூழலில் வனத்துறையின் துரித நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொண்டு வரும் வேளையில் சிறுத்தை தற்பொழுது அந்த இடத்தில் இருக்கின்றதா என்பதை கண்காணிக்கும் வகையில் ட்ரோன் மூலமாக சிறுத்தை பதுங்கியுள்ள இடங்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். அது மட்டுமல்லாது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 JCB வாகனங்களும் வர வைக்க போவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து சிறுத்தை அங்கிருந்து இடம்பெயர்ந்து இருந்தால் JCB வாகனங்களை கொண்டு அந்த இடத்தை துப்புரப்படுத்தும் பணியிலும் ஈடுபட போவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். கௌதமி, தொடர்ந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2வது நாளாக சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு இருப்பதால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விடுமுறை நாளை கழிக்க முடியாமல் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.